ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் இது யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், மேலும் அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது, இதை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், அதுக்கும் இந்த கோவிட் பேண்டமிக் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இந்த கோவிட் பேண்டமிக்கில் அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும்போது நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதனால் நம்ம முதல்ல ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் இருக்கும்போது நமக்கு டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், நல்ல ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம போஸ்டர் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம என்ன மாதிரி போஸ்டர் யூஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியும். அப்நார்மல் போஸ்டர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வைக்கிறதுக்கு சரியான டேபிள் சேர் இருக்குது. இதெல்லாம் இன்ஜுரிக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல டெஸ்க்டாப்பை பற்றி பார்ப்போம். ஏன்னா முதல்ல டெஸ்க்டாப்புடைய மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்க்டாப்புடைய மானிட்டர் எந்த தூரத்தில் இருக்கலாம், என்ன ஹைட்டில் இருக்கும். தூரம் 1 arm டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி யூசர். ஹைட்டு நம்மளுடைய கண்ணுக்கு கொஞ்சம் கீழே, இல்லாட்டி மேக்ஸிமம் கண் விடுறது, அதுக்கு மேலே போகக்கூடாது. இன்னொன்று கீபோர்டு, மவுஸ் இது நம்மளுடைய எல்போ லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம உட்காரும்போது நம்மளுடைய பாதங்கள் ஃப்ளோரில் ரெஸ்ட் ஆகும், தொங்க விடக்கூடாது. குள்ளமான ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசும்போது மானிட்டர் இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த லெவலில் இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், கீபோர்டு இந்த ஹைட்டில் இருக்கணும். இதெல்லாம் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம பிரித்து இருக்கிறதுனால செய்ய முடியும். ஆனால் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட். அதனால நம்ம இது பிரித்து வைக்க முடியாது. ஒரே வார்த்தை, லேப்டாப் இட் இஸ் நாட் எர்கனாமிக்கலி டிசைன். அப்படின்னா இந்த லேப்டாப் அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேர் இஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி. அப்போது இந்த லேப்டாப்பை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வேலை இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஃபாக நம்ம யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்பை எப்படி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் செட்டப் பண்ண முடியுங்கிறது இந்த அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு தேவை நமக்கு ஒரு அடிஷ்னல் கீபோர்டு தேவை. இன்னொன்று ஒரு எர்கனாமிக் லேப்டாப் ஸ்டாண்டு தேவை. இப்போ எதுக்கு நான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் உள்ளதுலேயே எக்ஸ்பென்சிவ் ஸ்க்ரீன் மட்டும்தான். அப்போ இந்த ஸ்க்ரீன், லேப்டாப்புடைய ஸ்க்ரீனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒரு மவுஸ், ஒரு கீபோர்ட் இதை ஃபிட் பண்ணும்போது நம்ம எல்லா கான்ஃபிகரேஷன் நம்ம கொண்டு வர முடியும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய கண்ணுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது ஸ்க்ரீன், டிஸ்டன்ஸ் 1 arm இருக்குது, எல்போ லெவலில் கீபோர்டு இருக்குது, மவுஸ் சைட்லேயே இருக்குது, எல்போ லெவல்லே இருக்குது. அப்போது இது நம்ம ஃபுல்லாக இது ஒரு எர்கனாமிக் செட்டப். 2 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக லேப்டாப் யூஸ் இருக்குது நம்ம ஜாபில் அப்படின்னா இந்த மாதிரியான செட்டப் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம நெக் பெயின், இந்த மாதிரி காமன் மஸ்குலோஸ்கெலட்டல் டிஸார்டர்ஸ் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று இந்த மவுஸ் பேடை நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன எலிவேஷன் இருக்குது. இதுக்கு எர்கனாமிக் மவுஸ் பேட், இது ரிஸ்ட் ரெஸ்ட். இப்போ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்ட் நியூட்ரலாக இருக்குது. இன்னொன்று அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வர மெயின் ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம். இப்போ அதுக்கு ஒன்று இந்த ஸ்க்ரீன் ஹைட்டு ரொம்ப கீழே போகிறது, அது ஒரு ரீசன். நம்ம கீழே குனிஞ்சு பார்ப்போம். இன்னொன்று ஒரே பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அது பேர் ஸ்டாட்டிக் பொசிஷன் சொல்லுவாங்க. இப்போ எவ்ரி 30 minutes 40 minutes ஹைலி ரெக்கமெண்டட். அட்லீஸ்ட் 1.5 hours 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நம்மளுடைய நெக்குக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சிம்பிள் எக்ஸசைசஸ், ஜஸ்ட் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், side flexion, both the sides, rotation. இது ஒவ்வொரு மூமெண்ட்டும் 5 தடவை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகுது, அந்த பிளட் ஃப்ளோ ரீஸ்டோர் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம ஒரே பொசிஷனை மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிளட் ஃப்ளோ குறையுது. பிளட் ஃப்ளோ குறையுடைய ஒரே இண்டிகேஷன் பெயின் வருது. ஆனால் நம்ம வேலை மும்முரமாக இருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம், அதை மறந்துடுவோம், அதுக்கு மேலே போயிடுவோம். பெயின் வருது, அதனுடைய சிம்டமை நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம், அதுலேயே வேலை செய்கிறோம், சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு என்ன இன்ஜுரியில் போய் முடியும். அப்போ அன்ஹீல்டு இன்ஜுரியில் திரும்ப நம்ம வேலை செய்யும்போது நம்மளுடைய நெக் இந்த அளவுக்கு ஆயிடுது, அதுக்கு மேலே நம்மளால் கம்ப்யூட்டர் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம எப்படி ஜென்ரல் ஃபிட்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ இதெல்லாம் சின்ன டிப்ஸு ஒரு ஆக்குபேஷனல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறக்காக. அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸில். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்தது சந்திப்போம். பாய்.